ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம சிஎஸ் ரேங்க் புஷ் பண்ண வந்திருக்கோம். இப்போ நம்ம டைமண்ட் 2ல் இருக்கோமா. இப்போ நம்ம வீடியோவில் எண்டில் டைமண்ட் 3 வந்துடலாம். 13, 14, 15 மினிட்ஸுக்குள்ளே இருக்கும், 20க்குள்ளே இருக்கான். இப்போ நம்ம M500 வாங்கிக்கலாம். அப்போ தான் நிறைய ஒன் டேப் விழும். நம்ம இந்த 2 மேட்ச் ஆடலாம். அதில் ஒரு ஒன் டேப்பாடு வீடாக பார்க்குறேன் கைஸ். நான் எத்தனை ஒன் டேப் அடிப்பேன் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேட்ச்சில் தெரில காய்ஸ், எனக்கு ஒரு மாதிரி பேட் ஃபீலிங்காக இருக்குது. சரி வாங்க இப்போ போகலாமா. இந்த கண்டெய்னர் பின்னாடி வேணாம், அங்கே ஒருத்தர் வரான் பார்த்துட்டேன். இதாட்டி நம்ம இப்போ அந்த ஏர்ட்ராப் இல்லைல்ல, அதில் வழியாக சைட் எடுக்க போகிறோம். அவள் தான். சரி வாங்க காய்ஸ், அது வழியாக சைட் எடுத்துடலாம். பின்னாடி சொல்கிறாங்க காய்ஸ். நினச்ச பின்னாடி ஒருத்தனை டக்குன்னு பார்க்குறான், கரெக்டாக சுடுறான். ஓகே வராங்க. சைட் வச்சு மண்டையில் போத்துடலாமா. போடா காய்ஸ், நம்ம போடல காய்ஸ் அவனை. அப்பாடா நல்ல வேலை. நம்ம டீமெட்லாம் போட்டான். கிராணி போடலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க காய்ஸ். நம்ம HMI ஏற்றுக்கலாம். பாருங்க, HMI நான் ஒரு ஸ்கின் வச்சுருந்தேனே பர்மனெண்ட்டு. இருங்க காமாளி அங்கே பாருங்கடா. எப்படி சைட்டு இது ஒரே மாதிரி இருக்கா, ஆனால் இது வேறு ஈவெண்ட்டில் எடுத்தது. தொப்பியும் வேறு ஈவெண்ட்டில் எடுத்தது. இது 3மே ஒரு ஈவெண்ட்டு. சைட்டு ஃபஸ்ட் எடுத்தேன், இந்த HMI இன்னொரு செகண்ட் வேறு ஒரு ஈவெண்ட்டில் எடுத்தேன். இப்போ ரீசெண்டாக இந்த தொப்பி எடுத்தேன். இந்த வேல் மாதிரி போட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கா, அடான். சைட்டை வச்சுட்டு இங்கே வர சொல்லிடலாம், ஆனால் எவனும் வரமாட்டான். குஷ் 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 பின்னாடி சொல்கிறாங்க. பின்னாடிலேருந்து ப்ரோ ரிவைவ் பண்ணுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. நான் ஒரு ப்ரோ பிளேயர் ப்ரோ, இறங்கனா செஞ்சிடலாம் ப்ரோ. எங்கடா அங்கே ஓடுற? அங்கே ப்ரோ அவுட் ஆகிட்டான். இப்போ நீ ரிவைவ் பண்ணினா என்னத்துக்கு நானாவது ஓட இருந்திருப்பேனா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? சரி, இவனுங்க மட்டும் எப்படி இவ்வளோ கிளவராக ஆடுறானுங்க. நானும் தான் விளையாடுறான், எனக்கும் எனிமி சிக்கவே மாத்துறானு. இவனுங்க மட்டும் சிக்கிடுறானுங்க. அப்படியே சிக்கினாலும் பின்னா இல்லைன்னு எவனாலும் அடிச்சிடுறான். ஐயோ மேட்ச் முடியல. எலிமினேஷன் ரீப்ளே. அங்கே பாருங்க ஊக்காங்க போட்டிருக்கான். சரி நம்ம இவங்கிட்ட போய் ஏன் ஃபுல் தோத்துறவங்க போவோம். எச்சாத்தா வச்சுருக்கானே. சரி பாட்டுக்கலாம் வின்னாவோமான்னு. கையில் வந்து கட்டானா. அப்புறம் A94 அப்கிரேடடு, அப்புறம் P90 அப்கிரேட் அடிச்சிருக்கான். அப்புறம் USP யூஎஸ்பிலாம் கணக்கே எடுக்கூடாது, மொக்காது. இவன் மட்டும் இதில் ஜெயிச்சிட்டு 1v1 காய்ஸ். இந்த மாதிரி பேட்டிலுக்கெல்லாம் காட்டுதுங்க. இருங்க வெட்டி பார்க்குறான். அங்கே மாட்டிக்கிட்டான். அச்சிட்றான். அவெல்லாம் அஸ்தான் காய்ஸ். ஷேரில் இருக்கும்போதே அஸ்தான். இப்போ இப்படி பண்ணும்போது அடிச்சிருக்கான், காமிக்கிறான் அவன். இப்போ நம்ம HMI வாங்க காசு இருக்கா? இருக்கா HMI வாங்கிக்கலாம். HMI ஓகே. இப்போ நம்மக்கிட்ட HMI டசத்திச்சு USP இருக்கு. டசத்திக்கு வந்து 800 ருப்பீஸு. அது வாங்க காசு இல்லையா, அதான். இந்த ஐலாண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்ச ஐலாண்டு காய்ஸ். ஏன்னா இதை குடிச்சோன்னு வைங்களேன், ரொம்ப ஹைட்டாக குடிப்போம் நம்ம. இவங்க இப்போ பாருங்க பை அப்படி. இப்போ இங்கேருந்து அங்கே தாவுற அளவுக்கு ஹைட்டாக குடிக்கலாம் நம்ம. அடிக்கிறான் காய்ஸ். நான் யாருன்னு பார்த்துறேன் குடிக்க மாட்டேன். அங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள். அவனை நம்ம போட்டுடலாம். அங்கே பாருங்கள். ஐயோ தம்பி. எஸ் ஐ வாண்ட். இப்போ நம்ம இது மேலே ஏற முடியல. இப்போ நம்ம வேறங்க, நம்ம இங்கே ஒரு ஈவெண்ட்டுங்கிறேன். இப்போ நம்மளோட டீம் மெம்பர் அங்கே ஒருத்தர் குட்டை வச்சு உக்காச்சிருக்காரு. ஐயோ நம்ம HMIயில் ஒரு நாக்கு போட்டோமா. கிளியர் ஆயிடுச்சு. எப்படி கரெக்டாக சொல்லும்போது கரெக்டாக கிளியர் ஆயிடுச்சு. இந்த கில் நம்ம எடுக்கிறோமான்னு பார்க்கலாம். அங்கே பார்த்துறேன் கைஸ், பாட்டுட்டேன். அவ்வளோதான்டா, போட்டுதான்டா. ப்ரோ பிளேயர் இன் தமிழ்நாடு இந்தியாடா. தமிழ்நாடுக்குள்ளே இந்தியா இருக்குடா. எப்படி
இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும் நிறைய. இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு இருக்கா, தமிழ்நாடுக்குள்ளே இந்தியா இருக்கான்னு. காய்ஸ் இப்போ நம்ம லாஸ்ட் ரவுண்டு வந்திருக்கோம். ஓகே இப்போ நம்ம இதில் ஜெயிச்சிட்டோம்னா அப்படியே போயிடலாம். முட்டை இது எதிர் டீமு 1 பாயிண்ட் கூட எடுக்கல. ஏன்னா இங்கே எது ஆப்போனண்ட் யார்? ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடு. இருங்க இங்கே போய் உக்காஞ்சிடலாம். ஐயா இவ்வளோ குட்டியாக இருக்குது. சரி இங்கே உக்காஞ்சிடலாம். அங்கே ஒரு எனிமையை பார்த்துட்டேன். எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க. இவன் அடிக்கிறானே. காய்ச்சி இப்போ நம்ம அவனை அடிக்க போயிட்டுருக்கோமா. அங்கே தயார் இருக்கு. அவன் அங்கே இருக்கான். அங்கே சண்டை இது அது பேர் என்ன அட்டை மாதிரி இருக்குது. அது பின்னாடி ஒழிச்சிக்கிட்டான். தெரியல ஏதோ பொட்டி மாதிரி இருக்குது. காய்ச்சி ஆள் நாக்கிட்டான். யாரோ நம்ம டீமை இவன் அடிக்கல. ஆனால் ஏன்னா நல்லா தெரியும். ஏன்னா அவனை இப்படி ஆகிரி வச்சான். அங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க. ஏதோ கண்ணில் 10 பட்டுச்சேன்னு பார்க்குறான். அங்கே ஒருத்தர் குச்சி நிற்கிறான். அவள் நான் போட்டாச்சு. லாஸ்ட்டு மெம்பர் நம்ம போட்டோம் காய்ச்சி. பூயா இருங்க இன்னொரு மேட்ச் போடலாம். 6 minutes 30 seconds. யா ஹாஹா டைமண்ட் 2 டைமண்ட் 3. இப்போ நம்மளுக்கு 375 ஹீரோய்க்கு அந்த இது டோக்கன்ஸ் கிடைக்குமோ நினைக்கிறேன். தெரில 370 355 375 350 தெரில. ஸ்பெஷலே ட்ராப். சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டக்குன்னு மேட்சுக்குள்ளே போயிட்டு அப்படியே ஒன் டாப்லாம் வச்சு அப்படியே சதற விட்டுடலாம் எல்லாரையும். கைஸ் இப்போ நம்ம கிட்ட ரிவர்ஸ் டோக்கன் நிறைய இருக்கா. இப்போ இந்த கில் டோக்கன் 180, இந்த எல்லோ கலர் லக் ராயல் டோக்கன் 5 இருக்கா. இப்போ நம்ம மேட்சுக்குள்ளே போயிடலாம். எப்பயுமே 500 ரூபாய் தான் கொடுத்துருக்கானுங்க. இப்போ என்ன எக்ஸ்ட்ரா கொடுப்பானுங்களா பார்க்கலாம். 1000 ரூபாயா? என்னடா ஆரம்பத்துலேயே 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்க. டஸ்டிகள்றான்டா. த கிங் ஆஃப் ஒன் டாப். ஆஹாஹா நோ அரிஸ்கார், நோ பிவிஎஸ் கேமிங், நோ எஸ்ஆர்எம், நோ எஸ்ஜி பர்ஃபெக்ட், நோ மீ நாட் மீ இஸ் த ஒன்லி ஒன் டஸ்டிகள். காசு அங்கே ஒருத்தர் இருக்கான் பார்த்துறேன். ஐயோ அங்கே ஒரு ஒன் டாப். எப்படி நம்மடா டஸ்டிகள் இருந்தாலே நம்மடா அங்கே ஒன் டாப் வச்சோமா. பக்கத்தில் ஒருத்தர் ரிவைவ் பண்ணிட்டுருக்கான். அவனுக்கு ஒன்று போடலான்னு பார்த்தா நவுண்டுங்கிறானு. அப்பாடா போட்டாச்சு. ஆனால் ஹெட்ஷாட் இல்லை. ஆனால் அவனுக்கு நாங்கள் சரியான ஹெட்ஷாட்டு டப்புன்னு மண்டையிலே விழுந்துச்சு. நம்ம டபுள் டேக் டவுன் பண்ணிட்டோம் கைஸ். டபுள் டேக் டவுன். ஒரு கில்லு வந்து கிளியர் ஆகிடுச்சு கைஸ். இப்போ இன்னொரு கில்லாம் அங்கே பாருங்கள் ஹெட்ஷாட் வந்துச்சு பாருங்கள். ஐயோ சே அவன் போட்டான் கைஸ். நான் கரெக்டாக அங்கே ஒருத்தர் நிற்கிறானா அவன் அடிக்கலான்னு நினச்சேன். தப்புடா அவன் போட்டான். பேர் வந்துச்சு பாருங்கள் மைட்டுகா ஈரட். இப்போ என்ன வாங்கலாம்? க்ரோஸாடாக வாங்க போகிறோம். எப்படியோ மஷ்ரூம் லெவல் 4 ஏன் இதில் வைக்கலன்னான்னு தெரில. ஏன்னா மஷ்ரூம் லெவல் 4 செம்மையாக இருக்கும் கைஸ் வச்சா சிஎஸ் ரேங்க்குள்ளே. பார்த்துக்கலாம். நம்ம மஷ்ரூம் லெவல் 3 ஆண்டால் கூட நம்மளாம் ஜெயிக்க போகிறோம். சரி இப்போ நம்ம இங்கே ஓடலாம். அவன் ஆடு ஒருத்தர் மாட்டுவான். அவனை அடிச்சிடலாம் கைஸ். நீ நம்ம ஆடான். எஸ் ஐ ஆம் தட் ஒன்லி. மை நேம் இஸ் சந்தோஷ் ஸ்டடிங் இன் இன்ஃபினிட்டி கிளாஸ். அங்கே பார்த்துறேன் ஊக்காங்க மண்ணே. நான் பார்த்துறேன். போத்துறேன். நம்ம இப்போ 3 கில் தானே. 2வது ரவுண்ட்லேயே 3 கில்லு. நான் ஃபஸ்ட் ரவுண்டே நிறைய வாட்டி ஏஸ் வச்சுருக்கேன். அந்த வீடியோலாம் போடல. ஏன்னா ப்ரோ பிளேயர் எப்பயுமே நம்மளை தன்பெருமை பண்ண மாட்டாங்க. சரி இப்போ லாஸ்ட் எனிமி. ஐயோ சரி நம்ம போடலான்னு நினச்சேன். முடிஞ்சிடுச்சு. ஓடின்னு போட்டுருக்கலாம். பார்த்தீங்களா அப்படியே பவர் அப்படியே நம்மளா ஒரு சிவப்பு பண்டாக மாறி எல்லாரையும் இழுக்குகிறோம். லைக் அ பிளாக் ஹோல். தாம்சன், மஷ்ரூம், ஸ்மோக் கிரானேட், லாக்ராண்டே கம்பினாசியான.
எனக்கு மட்டும் ஏன் கைஸ் அந்த பெட்டு இழுக்கிற மாதிரி ஆப்ஷனே இல்லை. அதான் கைஸ் மனசு கஷ்டமாக இருக்குது. செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது, எமௌண்ட் ஆப்ஷன் இருக்குது, ஸ்பீக்கர் ஆப்ஷன் இருக்குது, மைக் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் அந்த கேட்பாங்கள்ல ஹெல்ப் மீ, ஃபாலோ மீ அந்த மாதிரி இருக்கும்ல, அது தெரில என்ன ஆப்ஷன் அது இருக்குது. பெட் ஆப்ஷன் தான் இல்லை. நான் ஒரு மேட்ச் ரெக்கார்ட் பண்ணேன் கைஸ். அதில் வந்து கிட்டத்தட்ட தசத்திகளை வந்து ஒரு 4-3 ஒன் டாப் விழுந்துச்சு. அது என்னாச்சு லாஸ்ட் ரவுண்டில் வந்து தசத்திகளை வச்சு அடிக்கலான்னு பார்த்தா ஜாய்ஸ்டிக் வந்து காணாமல் போயிடுச்சு டக்குன்னு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஐயோ என்னடா இது அது சொல்லிட்டு பார்த்தேன்னா, அப்போ கரெக்டாக மண்டையிலேயே அவனோட்ட போட்டான். நின்றுட்டு இருந்தேன், அது பாட்டுன்னு ஓடிட்டு இருந்துச்சு. நான் ஸ்க்ரீனில் மட்டும்தான் ஓட்டிட்டு இருந்தேன், நிற்க கூட முடியல. கரெக்டாக ஓடிட்டுனா பின்னாடிலேருந்து ஒருத்தன் போட்டான். சரி இப்போ இந்த கடைக்கு வரலாம், அங்கே ஒருத்தர் இருக்கானா, இப்போ அவன் அடிக்கலாம். சரி அவனை வேறு யாரும் அடிச்சிட்டாங்க. டீ எவனாவன் என்ன அடிக்கிறான், டி பின்னாடிலேருந்து அடிக்கிறானுங்க கைஸ் எல்லாம். வேறு டபுள் பேரல் அங்கே வந்து கொண்டிருக்கான் நம்மள அடிக்க. ஏன்டா எனக்குன்னே வரானுங்க. காம் டவுன். க்ரோசிட்டோ மஷ்ரூம் லெவல் 3 2 ஹெல்மெட்டோ ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடிட்டோ மைட்டிகா இரடிட்டோ. நம்ம இப்போ 3rd பிளேஸில் இருக்கோமா, 3 கிலோட. லாஸ்ட்டில் பாருங்கள் ஃபஸ்ட்டு பிளேஸ், அதான் 0 பிளேஸில் இருப்போம். எப்படி நம்பட்டா இப்போ நம்ம அங்கே ஆர்வம் மார்க் காமிச்சாங்கன்னா நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னால் கிடைப்பானா, அடிக்கலாமா? அந்த ஊக்காங்க மண்டேமாலாம் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு பார்க்குறேன். அங்கே ஒருத்தன் பாட்டுதான், ஆனால் அவன் போயிட்டான், மறைஞ்சிட்டான், அந்த கீழே போயிட்டான். ஊக்காங்க மண்டே ரிவெஞ்சு கிடைக்குமா? எப்படா எனக்கு வச்சிச்சு கைஸ் பைஸில் வச்சு அழுத்துறான் கைஸ். இவன் யார் தெரியல, அந்த டபுள் பாரில் வச்சால இவனா நினைக்கிறான், அவன் தெரில. இல்லை அவன் மாறி இருக்கான். ஆஹா இல்லை, ஆனால் பைஸில் வச்சு எப்படி அழுத்துறான் பார்த்தீங்களா, அழுத்தி பிடிச்சிட்டு. பா இவனை மாதிரி அழுத்தி பிடிக்க பார்த்ததே இல்லை. நேவர் அங்கே ஒருத்தர் நாக்கு போட்டான். ஐயோ இப்போ ஒருத்தன் தான் இருக்கான் எதிர் டீமில். ரிவ்யூ பண்ணுறான், நீ என்ன பண்ண போகிற? அடிச்சிட்டான். பூயா 2 மேட்ச் தொடர்ந்து பூயா. அதுக்கப்புறம் ஆப்போனன்ட் ஒன்று கூட எடுக்கல. இவன் வச்சுருக்கான் தொப்பி, அதே தான் எனக்கு ஒரு சைனான்னு ஒருத்தர் இருக்கானே. எக்ஸ்ட்ரா 1 ஸ்டார், டைமண்ட் 3, பூயா 3, பிளேஸ் 3, கில் 3. எப்படி எல்லாமே 3 இருக்கா. ஆனால் லக்கி நம்பர் 67. சரி நம்மளுக்கு ஏதோ ஸ்கின்னு கிடச்சிருக்கு ஐஸ். நீங்கள் பார்க்கலாம் டசட்டிகள் ஸ்கின்னா. ஐயோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.